ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். திரு அண்ணாமலையார் கோவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்று அறியப்படும் தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். இது தேவார பாடல்கள் பெற்ற தலங்களில் நடுநாடு தலங்களில் ஒன்றாகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்று பெருமையையும் கொண்ட தலமாகும். இத்தலத்தின் மூலவர் திருவண்ணாமலையார் என்றும் அம்பிகை உண்ணாமலையாள் என்றும் அழைக்கப்படுகிறது. நினைத்தாலே முத்தி தரும் தலம் என்றும் பெருமையை கொண்டு தலமாக அறியப்படுகிறது. இத்தலத்தினை நால்வர் என்று அழைக்கப்படுகிறார். அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவார பாடல்களை பாடியுள்ளார்கள். இத்தலத்தின் மூலவர் சிவபெருமான் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார். இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகத்திலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானே என்று சைனவர்கள் நம்புகிறார்கள். இதனால் இம்மலையை வலம் வருவதை கடைபிடிக்கிறார்கள். இவ்வாறு மலையை வலம் வருதல் கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது. பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் எண்ணற்ற சித்தர்கள் இந்நகரத்திற்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைந்துள்ளார்கள். அவர்களில் ரமணர், விசிறி சாமிகள், குருநாதர்கள், குகை சுவாமிகள் போன்ற குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார். இவர்களில் சமாதிகள் கிரிவல பாதையில் அமைந்துள்ளது. முத்தித்தரும் தலங்களில் திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தித்தரும் என்பது சைனவர்களின் நம்பிக்கையாகும். திருவண்ணாமலையின் சொல்லிலக்கணம். திருவண்ணாமலை திரு பிளஸ் அண்ணாமலை என்பது திருவண்ணாமலை ஆனது. அண்ணுதல் என்றால் நெருங்குதல் என்று பொருள். அண்ணா என்றால் நெருங்க இயலாது என்று பொருள். அண்ணாமலை என்பதற்கு நெருங்க இயலாத மலை என்று பொருள். பிரம்மனாலும் திருமாலியாலும் அடிமுடி அடைய முடியாத சிவபெருமானே இங்கு திருவண்ணாமலையில் உள்ளார் என்பது இதன் பொருளாகும். அருணாச்சலம் வடமொழியில் என்றால் சிவப்பு நிறம், சலம் என்றால் மலை, அருணாச்சலம் என்றால் சிவந்த மலை என்று பொருளாகும். திருவண்ணாமலையில் உள்ள மலையானது 260 கோடி ஆண்டுகள் பழமையானது என்று பல விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். சைனவர்களின் நம்பிக்கைப்படி இம்மலையானது கிரேக்க யுகத்தின் நெருப்பு மலையாகவும் கருதப்படுகிறது. திருவண்ணாமலையின் கிரிவல பாதை. திருவண்ணாமலை மலையே சிவபெருமாக கருதப்படுகிறது. எனவே கோவிலும் இறைவனையும் வலம் வருவதைப் போல மலையும் வலம் வரும் வழக்கம் இங்குள்ளது. மலையை சுற்றி வர 20 வழிகள் உள்ளன. மலையை ஒட்டி செல்லும் பாதையின் பாறைகள் முட்கள் மிகுந்த கடுமையான பாதைகளாக அமைந்துள்ளது. பொதுவாக மக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யாமலிங்கம், நித்திலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் போன்ற லிங்கங்கள் காணப்படுகிறது. எல்லா நாட்களில் மக்கள் மலையை வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு நாட்களில் வலம் வருதல் சிறப்பாக கருதப்படுகிறது. இம்மலையானது யுகங்களில் அழியாது இருப்பதால் கருதப்படுகிறது. எனவே கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும் பலர் நம்பி வருகிறார்கள். கோவிலின் அமைப்பு. 24 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோவில் 6 பிரபஞ்சங்களையும் 9 ராஜகோபுரங்களையும் கொண்டதாகும். இக்கோவில் மலை அடிவாரத்தில் இருப்பது சிறப்பு. கோபுரத்தின் சிறப்பு. அண்ணாமலையார் கோவிலில் 9 கோபுரங்கள் உள்ளன. அவையில் ராஜகோபுரம் போன்ற கிளி கோபுரம், மஞ்சகோண கோபுரம், மகாராஜ கோபுரம் போன்ற குறிப்பிடத்தக்கதாகும். இத்தலத்தின் சிறப்பு. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும். நினைத்தாலே முத்தி என சிவபுராணம் குறிப்பிடத்தக்கதாகும். அருணகிரிநாதருக்கு விழா எடுக்கப்படுகிறது. பல ஞானிகளும் துறவிகளும் இங்கு வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். திருமுறை பாடல் பெற்ற 275 திருத்தலங்கள் திருமுறை தலங்கள் என போற்றப்படுகிறது. இவற்றில் 22 திருத்தலங்கள் நடுநாட்டில் அமைந்துள்ளது. இந்த 22 திருத்தலங்கள் மிக சிறந்த திருவண்ணாமலையாகும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசு, சுந்தரர் முதலியோர் திருவண்ணாமலையை வந்து சித்தித்து பாடியுள்ளார். மாணிக்கவாசகர் திருவண்ணாமலைக்கு வந்த பல காலம் தங்கியிருந்து திருப்பாவை போன்ற பல பாடல்களை சைனவர்களுக்கு மார்கழியில் பாடுவதற்கு இயற்றியுள்ளார்.
கிரிவலப்பாதையில் அடி அண்ணாமலை என்றும் இடங்களில் மாணிக்கவாசகருக்கு ஒரு கோவில் இருப்பதை காணலாம். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தார். இங்குள்ள இறைவன் முருகன் மீது பாடல்களை பாடியுள்ளார். அவர் கோபுரங்களின் கிளிகளையும் மாற்றி பாடியதால் அக்கோபுரத்தின் கிளி கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் திருவண்ணாமலையோட சிறப்பு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.